குக்கு வித் கோமாளி ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சொல்லப்போனால். அதில் வந்துட்டு நம்ம என்ட்ரி ஆகிற சீன்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஆங்கராக இருக்கட்டும் அண்டு நம்ம இப்போ ஓல்டு குக்ஸ் கோமாளிஸ் அவங்க என்ட்ரி ஆகிறதா இருக்கட்டும். அடுத்து வந்துட்டு நம்ம கோமாளிஸ் நியூ கோமாளிஸ் என்ட்ரி ஆகிறதா இருக்கட்டும். அண்டு நம்ம தாமு என்ட்ரி ஆகிறதா இருக்கட்டும். நம்ம செஃப் மதம்பட்டி ரங்கராஜ் புதால் அவர் என்ட்ரி ஆகிறதா இருக்கும். வேறு லெவலாக இருந்துச்சு. அந்த வீடியோ பற்றி நான் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் என்ன நடந்துச்சுன்னா சொல்லப்போனால் மதம்பட்டி ரங்கராஜ் வந்துட்டு கிட்டத்தட்ட செம்ம சாதனைங்க. ஐயோ செலிப்ரிட்டி எல்லாத்துக்குமே சமைச்சு கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால். செலிப்ரிட்டி யாருன்னா ஸ்டாலினுக்கு, கமலுக்கு, பிஎம் மோடி முதற்கொண்டு சாக்காயிட்டேன் நான். எங்கே நான் தமிழ்நாட்டில் வந்துட்டு பிஎம் மோடிலாம் சமைச்சு கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அடுத்து வந்துட்டு விஜய் அண்ட் ரஜினி அண்ட் சங்கர் சார் பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் நடந்துச்சு. அவங்களுக்கும் சொல்லப்போனால் சமைச்சு கொடுத்தது இவங்க தான். ஐயோ சூப்பருங்க, வேற லெவல். அந்த இமேஜ்லாம் போட்டு காமிச்சாங்க, சூப்பராக இருந்துச்சு சொல்லப்போனால். அண்ட் அது இல்லாமல் இதிலே பெரிய சாதனை எதுன்னா மொத்தம் 75,000 பேத்துக்கு ஒரே நல்லா சமைச்சு கொடுத்துருக்காராம் சொல்லப்போனால். செம்மங்க. நம்ம ஒரு 50 பேத்துக்கு சமைக்கும் போதே நம்மளுக்குலாம் எப்படின்னா நம்ம 50 பேருங்கிறது வந்துட்டு நம்ம பசங்க ஒவ்வொரு பசங்களாம் சேர்ந்து அந்த இது சமைச்சு சாப்பிடும்போது அந்த இதுக்கே சீச்சின்னு பேர் சொல்லப்போனால். ஆனால் இவர் 75,000 பேத்துக்கு சொல்லப்போனால் சமைச்சு கொடுத்துருக்காங்க. வெறும் 7,500 பேருக்கு மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. நான் வெறும் 7,500 பேருக்கு நான் சமைச்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, 75,000 பேத்துக்கு சமைச்சு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. சாக்காயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மதம்பட்டி ரங்கராஜ் வந்துட்டு சொல்லப்போனால் சிங்கப்பூரில் வந்துட்டு ஒரு கோவை கேஃப் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் வச்சுருக்காராம் சொல்லப்போனால். நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைலில் வச்சுருக்காராம். அது ஒரு வேற மாதிரி ஒரு இது சொல்லப்போனால். அந்த வேற மாதிரி இருந்தாலும் தரமாக இருந்திருக்கு. அதுதாங்க மதம்பட்டி ரங்கராஜ். வந்தவொடனே என்ட்ரிலாம் பார்த்தா ஆள் ஏதோ ஒரு டைப்பாக ஒரு இப்போ தான் ஒரு மூவி நடிச்சுட்டு மெஹந்தி சர்க்கஸ் மூவி நடிச்சுட்டு அடுத்து வேறு இதுக்கு வந்திருப்பாரு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவ்வளோ இது பண்ணியிருக்காருங்கிறத எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சு சொல்லப்போனால். அது இந்த சீசன் அந்த எபிசோட் இதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு செம்ம வேற மாதிரி.